இந்த நிலைமையில உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மறுபடியும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தோணுதுமா. மா ப்ளீஸ் மா, மா வாமா. மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மா வந்துருமா. நீ இல்லைன்னா வேற யாருமா இருக்கா எங்களுக்கு? எங்களுக்கு நீ வேணும்மா. மா வந்துருமா. உன்னை பார்க்க முடியாம தேனு ரொம்ப கஷ்டப்படுறாமா. தேனை வர சொல்லணும்னு கூட எனக்கு தோணலம்மா. அவங்க வீட்ல அந்த பாட்டி அவளை போக கூடாதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்களாம். பாவம், எனக்காக தேனி ஏன் திட்டு வாங்கணும்? ஏற்கனவே இங்க வந்துட்டு போனதுக்கே வீட்ல பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால தேனை வர சொல்றதுக்கும் எனக்கு பயமாதாமா இருக்கு. மா, நான் டிராவல் ஏஜென்சில வேலைக்கு சேர்ந்த உடனே உன்னை நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேம்மா. ஆபீஸ்ல எனக்கு கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. மலேசியால இருக்கிற முருகன் கோயிலுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேம்மா. நான் இப்படி ஆயிடுச்சேம்மா. மா, இப்பவே நான் நிறைய பிளான் பார்த்து வச்சிருக்கேன்மா. சீக்கிரமாவே நான் உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். நீ சரியாகி வந்ததுமே நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போவேம்மா. அதனாலதாம்மா நானும் தினமும் இங்க வந்து உன் கூட பேசிட்டு இருக்கேன். அம்மா, நிச்சயமா ஒரு நாள் நான் பேசுறது உனக்கு கேக்கும்மா. என் முகம் உன் கண்ணுக்கு தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அந்த நம்பிக்கையில தாமா நான் டெய்லியும் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். மா, சீக்கிரமா எந்திரிச்சு வாமா. உன்னை இப்படி பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குமா. மா, கவலைப்படாதீங்க. நீங்களும் உங்க அக்காவும் உங்க அம்மாவை இந்த நிலைமையில கூட நல்லா பாத்துக்கிறீங்க. உங்களை அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். நானும் இந்த மாதிரி கான்ஷியஸ் இல்லாத நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருக்கேன். ஒரு சிலருக்கு ஒரு வாரத்துல கான்ஷியஸ் வந்துடும். சில பேருக்கு 1 மாசம் ஆகும். 3 மாசம் அப்புறம் கான்ஷியஸ்க்கு வந்தவங்களெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். சரி.